அனைவருக்கும் வணக்கம். த இமேஜின் ஸ்டோரி. குறிப்பு: கதையில் வரும் சம்பவங்கள், பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: மீண்டும் நான் 5 வருடங்களுக்கு பிறகு. பள்ளியில் பிரியா விடைபெற்று கார்த்தியிடம் கைகுலுக்கி சென்றாள். விமான நிலையத்தில் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்ற குரல் கேட்டு கார்த்தியிடம் பாய் சொல்லிவிட்டு தனது லக்கேஜுடன் நுழைவாயில் வழியாக சென்று விமானத்தில் தனியாக தனக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தாள் காருண்யா. இருவரும் நல்ல தோழர்கள். முதல் வகுப்பு முதல் கல்லூரி வகுப்பு வரை ஒன்றாக தொடங்கினார்கள். பழகியவர்கள், நல்ல தோழர்கள். மேற்படிப்பிற்காக அவள் செல்ல வேண்டிய கட்டாயம். கார்த்தி வந்து வழி அனுப்பி வைத்தான். காருண்யா தனது பாட பிரிவில் டாக்டர் பட்டம் பெற்றார். காரு என்ற குரல் கேட்டு எழுந்தாள். பின்னால் கார்த்தி நின்று கொண்டிருந்தான். ஆம், காருண்யா தனது 5 வருட படிப்பை முடித்துவிட்டு நாடு திரும்பி இருந்தாள். காருண்யா பயணிகள் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தாள். 5 வருடங்கள் ஓடியது தெரியவில்லை. கார்த்தி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வைத்துள்ளேன் என்று அவள் கூறினாள். என்னவென்று அவன் கேட்டான். தனது 5 வருட கல்லூரி படிப்பின் கல்லூரி சான்றிதழை எடுத்து கொடுத்தாள். இது உன்னால் மட்டுமே சாத்தியம் என்று கூறினாள். எப்படி என அவன் கேட்க, நீதான் என்னை பண்பிலும் சரி, பாடத்திலும் சரி, கல்லூரியிலும் சரி எனக்கு எப்போதும் முழுமையாக உடன் இருந்தாய். எனவே இது உனக்கே சொந்தம் என கூறி இருவரும் செல்ஃபி எடுத்து கொண்டனர். கார்த்தி தனது காரில் காருண்யாவை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றான். எப்போதும் போல் தனது வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தான் கார்த்தி. காருண்யா காரில் வரும்போது கார்த்தியிடம் இவ்வாறு கூறினாள். கார்த்தி, நாம் இருவரும் சந்தித்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லவா? காலம் ஓடியது தெரியவில்லை என அவள் கூறினாள். இந்த 5 ஆண்டுகளுக்கான பலன் இந்த சான்றிதழ் மட்டுமே என்று கூறி அவனிடம் பாய் சொல்லிவிட்டு தனது வீட்டை நோக்கி பயணமானாள். நன்றி.